ஓய், துளசியோட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசியோட வார்த்தை மாறாதுரா. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு இந்த வீட்டை பார்த்தாலும் இந்த வீட்டோட ட்ரெண்ட் என்னைக்கு குறையாதுரா. சும்மாலாம் சொல்லிங்க, நிஜமாலுமே இந்த வீட்டை 20 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ட்ரெண்ட் வந்து குறையவே குறையாது. அந்த அளவுக்கு இந்த வீட்டை ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங்ல ஆரம்பிச்சு லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம், ஃபால் சீலிங் ஒர்க்னு வீட்டுல எங்க பார்த்தாலும் இன்டி ஒர்க், ஆர்கிடெக்ட் தீம் அந்த மாதிரி கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் அதை விட கிராண்டா அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. எல்லாத்துக்கு பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்லயும் தான் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்கிறது வீடியோல போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 3.5 சென்ட் இடங்க 30-50 பிளாட் டைமென்ஷன்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இங்க ஒரே மாதிரி 2 வீடு ஒரே பிளான்ல ஒரே மாதிரியான 2 வீடு இருக்கு. ரெண்டுமே மினிமலிஸ்டிக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்து அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட பார்க்கிங் ஏரியாங்க 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேஷியா கொடுத்துருக்காங்க. சீலிங்ல லூவர் பேனல் டிசைன்ஸோட ஃபோக்கஸ் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க். இந்த இடத்துல சர்க்கிள் டிசைன்ஸ்ல சிஎன்சி லேசிக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான ஜலமொழியில போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி ட்ரெடிஷனல் டைப்ல டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மர டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் நல்லா பெரிய லிவிங் ஹால் இருக்கு. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி பெருசா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான இன்டி ஒர்க்ஸ், வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எல்லாம் லிவிங் ஹால்ல பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடுல இந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஒர்க் சிஎன்சி லேசிக் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் இருக்கு, நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட. அப்படி இன்சைட் கிராஸ் பண்ணி விட்டோம்னா 8க்கு 16 கிச்சன் கம் டைனிங் இருக்கு. டைனிங் ஏரியால மாதிரியான ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துரும். கிச்சன் வந்து அக்னி மூலையில இருக்கு. சாண்டில் வித் சில்வர் கலர் ஹேண்டில்ஸோட மாடுலர் கிச்சன் வந்து அட்டகாசமா ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோருங்க. டோர் எல்லாமே யூனிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 16 கன்னி மூலையில மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த சைடில் ட்ரெஸ்ஸிங் யூனிட், பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் ரொம்ப பெருசு. 4க்கு 10ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 8ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக இருக்கு. சிங்கிள் யூனிட்ல வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு எல்லாம் இருக்கு. இதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் 4க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் போய்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் போகிறோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமை ரெடி பண்ண மாதிரியே கான்செப்டில் இந்த தேர்ட் பெட்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஃபியூச்சரில் இங்கே 4th பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் க்ளாஸர் டைப்பில் 4க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க. அதான் பின்னாடி தெரியல, அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன், டீமோட நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.